வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டு பொங்கல். அது மட்டும் இல்லாம வளர்பிறை சஷ்டி திதி. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பல சிறப்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அது என்னென்ன சிறப்புன்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இன்னைக்கு நமக்கு மாட்டு பொங்கல். நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு இந்த மாட்டு பொங்கல் இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பசுமாட்டுல அனைத்து வகையான தெய்வங்களும் வாசம் செய்யறாங்க. 33 தேவர்கள்ல இருந்து மகாலட்சுமி தாயார்ல இருந்து இப்படி எல்லா தெய்வங்களும் பசுமாட்டுல இருக்கிறாங்க. பசுமாட்டோட வாழை நாம தொட்டு கும்பிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது மட்டும் இல்லாம இந்த கோ பூஜை, அதாவது கோவில்கள்ல காலை நேரத்துல நடக்கக்கூடிய கோ பூஜையில நாம கலந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யமும் பெருகும்னு சொல்லுவாங்க. பசுமாடு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது. மாடுகளை வச்சிருக்கிறவங்க கிராமப்புறங்கள்ல அதற்கான பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வாங்க. மாடுகள் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ அப்படி இல்லைன்னா கோவில்கள்ல கோசாலையில இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவுப் பொருளை வாங்கி கொடுங்க. அதாவது அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம், இதுல ஏதாவது ஒண்ண மாடுகளுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. உங்க வீட்டுக்கு வெளியில தெருவில் நிற்கக்கூடிய மாடுகளுக்கு கூட இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை வாங்கி நீங்க கொடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வீட்டுக்கு பக்கத்துல மாடுகள் எதுவும் இருக்காது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு அமையாது. அப்போ உங்க வீட்லயே எளிமையான முறையில என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்ல மாடுகள் இருந்தாலும் சரி, மாடுகளுக்கு நீங்க உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தாலும் சரி, இதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்களும் சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு தீபத்தை உங்க வீட்டுல பூஜை அறையில ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. இந்த வழிபாடை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலான்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம். உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வீட்டுல கோமாதா சிலை வச்சிருப்பீங்க. தவறாம இன்னைக்கு கோமாதா சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்க செய்யுங்க. இந்த வழிபாடை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு உங்களுக்கு இருந்தாலோ இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாடை இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த வழிபாடை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா மாட்டுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல இன்னைக்கு இந்த மாட்டு பொங்கல் நாள்ல இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யும் போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஏத்தி வைக்க வேண்டிய விளக்கு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பஞ்சகவ்ய விளக்க பத்தி உங்கள எல்லாருக்குமே தெரியும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்க நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பீங்க. பசுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களை வச்சு தயாரிக்கிறது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. மாடுகளோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த நாள்ல இப்படி மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்ச பஞ்சகவ்ய விளக்கை ஏத்தி வைக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் வீட்டுல பஞ்சகவ்ய விளக்கு இருக்காது. அதை போய் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா ஒரு அகல் விளக்குல நெய் ஊத்தி தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்தி வைக்கும் போது நாம ஹோமம் செஞ்சதற்கான பலன்கள் கிடைக்கும். அதனால முடிஞ்சவங்க ஒரே ஒரு பஞ்சகவ்ய விளக்க ஏத்தி வைக்கிறதுக்கு பாருங்க. முடியாதவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நெய் விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமா ஒரு டம்ளர் பாலை வச்சுக்கோங்க. மாடுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாலை நெய்வேத்தியமா வைக்கிறது இன்னமுமே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அந்த மந்திரம் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்லயும் தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் காமதேனுவே நமக. ஓம் சகல தேவதா ரூபிணியே நமக. ஓம் மகாசக்தி ஸ்வரூபியே நமக. ஓம் மகாலட்சுமி வாசின்யை நமக. ஓம் விருக்ஷபதின்யை நமக. ஓம் சௌபாகியதாரிண்யை நமக. ஓம் சர்வரக்ஷின்யை நமக. ஓம் ரோகநாசின்யை நமக. ஓம் ஜெயவல்லபாயை நமக. ஓம் ஷிரதாரிண்யை நமக. ஓம் பபிலாயை நமக. ஓம் சுரபியை நமக. ஓம் சுசீலாயை நமக. ஓம் மகா ரூபின்யை நமக. ஓம் சகல சம்பத்தாரிண்யை நமக. ஓம் சர்வ மங்களாயை நமக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க 3 முறை சொன்னாலே போதும். நிச்சயமா நீங்க நினைச்ச அந்த ஒரு காரியம், அதாவது உங்களுடைய வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். சரி, அடுத்ததா இன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கான வழிபாடையும் தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தை மாசம் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி. இந்த தை மாசமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம்தான். அடுத்ததா செவ்வாய்க்கிழமை, நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சஷ்டி திதியும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி தை மாசம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இந்த 3ம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம். 120 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த நாள் நமக்கு இன்னைக்கு வருது. அதாவது தை மாசத்துல செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி திதி சேர்ந்து 120 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யுங்க. அப்படி முருகன் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத துயரம் தீர இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான வழிபாடை இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ இன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டாம். இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லையும் சஷ்டி திதி வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதனால தவறாம இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. இந்த வழிபாடையும் இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்கு, ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த வகையில முருகப்பெருமானுடைய இந்த மந்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். உங்க வீட்டுல முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருந்ததுன்னா வாசனை நிறைந்த மலர்கள், அப்படி இல்லைன்னா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு சில வீடுகள்ல வேல் வச்சிருப்பீங்க. தவறாம இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. முதல்ல உங்க குல தெய்வத்தையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க 6 முறை மட்டும் 6 டைம்ஸ் மட்டும் சொன்னாலே போதும். இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லும் போதே உங்க மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க.
இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த நாள்ல இன்னும் பல சிறப்புகள் நமக்கு இருக்கு. அதை பத்தின பதிவு தொடர்ந்து அடுத்ததா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன். பார்ட் 2 வீடியோ நிச்சயமா நம்ம சேனல்ல வரும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.